இந்த வீடியோவை நான் ரஜினிகாந்த் டைலாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு வரல. அதே மாதிரி தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த பேரும் பன்னி கூட்டம் மாதிரி மொத்தமாக வந்து ஒத்தால் இருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாமல் ரொம்ப பேச மாட்டேங்கிறாரு. அசால்ட்டாக ஒரு ட்வீட்டை மட்டும் தட்டி விட்டு போயிடுறாரு, சொரிஞ்சு விடுற மாதிரி. இவங்க உட்காந்துட்டு ஐயோ அம்மானு கதறாங்க. உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, நீ அப்படி பேசுவியா, நீ இப்படி பேசுவியா, பத்திரிகையாளர் சந்திச்சு பார்த்துடுற ஆச்சா. அவர் அதை பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டார். அவர் மாவட்ட நிர்வாக தலைவர்களை வந்து எடுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். அவர் இவங்க குதிச்சுட்டு கிடக்கிறாங்க கொய்யோ முறையோடு. இவங்க குதிச்சா பார்த்தா பரவாயில்ல. நியூஸ் மேகசின்காரங்கெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். தினமலர் காலம் நேற்று ஒரு வேலை பண்ணி வச்சுருந்தான். அந்த ஒரு கார்ட்டூன் போட்டு விஜய் அவர்களை வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கலைன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு புரியாது. ஏன் தினமலர் வந்து அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்க வேண்டிய ஒரு அரசியல். ஸோ அந்த அரசியலை பற்றி நம்ம பேச போகிறோம். ப்ளஸ் எவெல்லாம் கதறான், எவன் கதறான்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. எவன் ஒருத்தன் பெரியாரை பற்றி ஒரு மாதம் பேசிக்கிட்டு இருந்தானோ அவன் தான் கதறான். அவனை இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறோம் லாஸ்ட்டில். ஓகே, வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. பொதுவாக பத்திரிகை சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது. ஆனால் முழுசாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்தே பத்திரிகை சுதந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கண்ட்ரோலில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்க ஒன்று தான். ஸோ இதை வந்து தனி மனிதன் நடுநிலையாக இருக்கிற ஒருத்தன் பத்திரிகை ஆரம்பித்து ஒருத்தன் நடத்துகிறான் அப்படின்னா அவன் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு போவான். பட் இதை புரிஞ்சுக்கிட்ட அரசியல் தலைவர்களாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு எப்படி வந்து மற்றவங்களை வந்து அக்யூஸ் பண்ணணுமோ இல்லை வந்து அசிங்கப்படுத்தணுமோ இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனமாக இருக்கணும் அப்படின்ற பார்வையில் பல பேர் சொந்தமாகவே பத்திரிகை நிறுவனங்களாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா தினமலர். பெருசாக மார்க்கெட்டில் விற்காத ஒரு பேப்பர்னு கூட சொல்லலாம் தினமலர். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதிகமாக ஓடக்கூடிய பேப்பரில் தந்தி, அதற்கப்புறமா ஹிந்துவில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹிந்து போவோம், அதுக்கப்புறம் தினகரன் போவோம். ஸோ தினகரன்லாம் இல்லைன்னா தான் தினமலர். இந்த தினமலர் வாங்கி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன ஈத்தரையாக தான் இருப்பாங்க அவங்க, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பீப்புள். இதில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிக்சரை போட்டால், ஒரு ஆட்டுக்குட்டி பிக்சரை போட்டு அதில் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேஸு நின்று ஆதவர்ஜினா இலையை கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த பிக்சர் சைடில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை இவங்க போட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இப்போ தொண்டர்களே வந்து பொங்கி எழுதுறாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ண போச்சு, ஒரு பத்திரிகை நிறுவனம் பண்ணலாமா? ஸோ அவங்களோட மோட்டோவே அதுதான். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயை பற்றி டீக்ரேட் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்ரோஷம் வெளியில் வரும். அந்த ஆக்ரோஷத்தை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. களத்தில் வந்து அவங்கள மாதிரி நம்மளும் ரொம்ப கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு அவங்களோட தலைவர்கள் வந்து அசிங்கப்படுத்தி போடக்கூடிய இமேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம பண்ணலை அப்படின்னா இந்த விஷயத்துக்காக இப்போ இதை பண்ணுறாங்க விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு அவங்களே ஒரு டீம் வச்சு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே அதோடைய ஒரு காரணம். ஸோ இது மட்டும்தான் முக்கியமான காரணம் தான் கிடையாது. இதை விட முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சியோட ஓட்டு வங்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பா மக்கள் தான். நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறது கம்மி. மீன்ஸ் எங்கள் ஜென்ரேஷனில் இப்போ 2K ஜென்ரேஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னும் போது அவங்களுடைய டார்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த 40+ மேலே இருக்கிறவங்க, ஓகேங்களா. அவங்க தான் அவங்களுடைய ஓட்டு வங்கிகள். அப்போ அந்த ஓட்டு வங்கிகள் இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. இன்றைக்கும் பேப்பர் வாங்கி படிக்கக்கூடிய மக்கள் தான் மற்ற எல்லா சலத்திலும், நகரத்தை தவிர்த்து கிராமப்புறங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேப்பர் வாங்கி படிக்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த பேப்பர் வாங்கி படிக்கக்கூடிய மக்களுடைய மனசில் அன்றிலிருந்தே அவங்க புகுத்தியது என்னென்னா, ஒரு கார்ட்டூனில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ இந்த கார்ட்டூன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து பயங்கரமான அழுத்தத்தில் இருக்கார், அவருக்கு வந்து எல்லாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அதிமுக கூட சேர சொல்லி, அதை வந்து ஆதரவர்ஜினாவும் செய்கிறாப்புல அப்படின்ற மாதிரி இந்த அழுத்தத்தில் இருந்து அவர் அதிமுக கூட சேரலை அப்படின்னா அவர் வந்து தோல்வியை தான் தழுவார் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்கறனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபோட்டோ போட்டு அது வந்து அதோட ஆர்டிக்கலும் அப்படி அந்த பேசிஸில் தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க.
அப்போ இதை படிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ அப்போ விஜயை விட இவங்க தான் பெரிய ஆளா, அப்போ இவங்க சொல்கிறத விஜய் கேட்டுட்ருக்காரா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று வரும். ப்ளஸ் நம்ம அதிமுக கூட வைக்க வேண்டியதானே, அப்போ அதிமுக கூட இவங்க வைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய கேல்குலேஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை, விஜய்க்கு இங்கே செல்வாக்கு இல்லை. நம்ம மக்கள்கிட்ட இருக்க பழக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஜெயிக்கிற பக்கம் பார்த்து ஓட்டு போடுவாங்க. அப்போ இந்த கேட்டகரியில் இருக்காங்க பாரு, ரெண்டாவது ஜெயிக்கிற பக்கம், அவங்களுடைய மனசெல்லாம் மாற்றுறதுக்கு, கொண்டு போய் மைண்டில் வேறு மாதிரி திரிக்கிறதுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இந்த பத்திரிகை மீடியம் மூலயமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப்கோர்ஸ் ஏன்னா இந்த அட்டாக்லாம் இல்லை, இன்னும் பயங்கரமான அட்டாக்லாம் வரவே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இருந்தார் தளபதி. எப்போ வந்து மகளிர் தினத்தன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு திமுக உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டாரோ, திமுக டைரெக்டாக பேரை வச்சு சொல்லிட்டாரோ, இனி அட்டாக்கு பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த அட்டாக்கெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக டீல் பண்ணிட்டு போகிறான்றது தான் இன்றைக்கி இவங்களுக்கு எல்லாமே காண்டாக இருக்குது. ஓகே, நம்ம தினமலர் மேட்டரை இதோடு முடிச்சுப்போம். ஸோ இந்த ஃபோட்டோவுடைய சாராம்சம் அவரை அசிங்கப்படுத்துவது நோக்கம் மட்டுமல்ல, ஏன்னா அது மாதிரி ஃபோட்டோவை எவ்வளோ அவர் பார்த்துட்டார் தளபதி. அண்ட் எந்த பத்திரிகை வரும்போது அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வரும்போது அசிங்கப்படுத்திச்சோ, அதே பத்திரிகையில் முதல் அட்டைப்படத்தில் அவரை கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி பேட்டி எடுத்து போட்டதெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எந்த பேப்பரில் வந்து இதை வந்து இவர் ஆட்டுக்கட்டியை போட்டு இவர் அசிங்கப்படுத்தியிருக்காங்களோ, அதே பேப்பர் நாளைக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட வைக்கணும். அதுதான் நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண வேண்டியது. இப்போ சீரியஸ் மோட் முடிஞ்சிச்சு, இனி ஃபன் டைம் தான் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை அடிக்கணும்னா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான்ப்பா, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு மாதமாக ரோட்டில் லோன்னு குலைகிறானா, அவனை கண்டுக்கவே இல்லையா. திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே தளபதி ஒரு ட்வீட்டை போட்டாரு பாருங்க. ஐயோ கொய்யோ மொய்யோன்னு கத்திட்டு திரியிறாங்க ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு. உங்கள் விஜய்க்கு வந்து கொள்கை தெரியுமா, கோட்பாடு தெரியுமா, தமிழ் தெரியுமா, பேச தெரியுமா, பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? நாம் தமிழர் இல்லைங்க, சாரி நாய் தமிழர் கட்சிகள். நாம் தமிழர் நாய் தமிழர் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாய் தமிழர் கட்சி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாய் மட்டும்தான் எவன் சோறு போட்டாலும் பின்னாடியே போயிடும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இவங்க எவன் காசு கொடுத்தாலும் அவன் பின்னாடியே போயிடுவாங்க, அப்படி ஒரு கேட்டகரி. இன்றைக்கி போய் அண்ணாமலை காலில் போய் சரண்டர் ஆகிட்டாங்க. அதாவது இவங்க விஜய் கலாய்க்கிறது இருக்கட்டும், ஏண்டா பரதேசிங்களா, 1.5 மாதமாக பெரியாரை பற்றி நீங்கள் பேசுனது இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு முன்னாடி பெரியாரை பற்றி என்ன பேசுனீங்கன்னு இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்துட்டு வரும். பெரியாருடைய கருத்துக்கள் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, ஆனால் பெரியாருடைய சீர்திருத்த கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு உண்டு. பெரியாரை மறுக்க முடியாது. சாதி ஒழிப்புல, பெண்ணிய விடுதலையில, சமூகத்தில பெரியாரின் பங்கு அளப்படையது. பெரியாரை நீங்க திமுக அதிமுக தூக்கி பிடிக்கலையோ, நாங்கள் பிடிப்போம். பிரபாகரன் பிள்ளைகளை பெரியாரை தூக்கி பிடிப்போம். பாத்தீங்களா இந்த நாராவாயை வச்சுக்கிட்டு எப்படி பேசியிருக்காங்க. பெரியாரை பற்றி அன்னைக்கு வந்து நீங்கள் திராவிட கட்சிகள் கைவிட்டாலும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கழிசடை அன்னைக்கு பேசிட்டு, இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் பெரியாரை நாங்கள் திராவிடத்தை அழித்தே ஆவோம்னு கத்தின்னு திரிகிறாங்க. யாருக்காக? பிஜேபி சங்கி கூட்டத்தில் ஆர்டர் வந்துருச்சு, அதுக்காக. சரி, நம்ம என்னத்துக்கு தளபதியை நோண்டி விட்டார்னு இருக்கு தெரியணும்ல. Tamil is a barbaric language, காட்டுமிராண்டி பாஷை. Look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. ஒன்றும் இல்லைங்க. சரி, நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாங்க, எல்லா ஆஃபீஸ்லையும் வச்சு வழிபடுறாங்க, ஏன் சட்டசபையிலேயே அவர் போட இருக்குது, ஆனால் ஹிந்தி மட்டும் வேணான்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. நம்ம தளபதி என்ன பண்ணார், சும்மா இருக்க மாட்டாமல், அம்மா நிர்மா, உங்களுக்கு பெரியார் மேலே அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வராமல் இருக்கலாமே அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிட்டார். இது என்ன புரியலையே, பெரியார் மேலே வந்து அக்கறை இருந்துச்சுன்னா ஏன் ஹிந்தி ஏன் கொண்டு வரக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான் என்ன, அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுறது. பெரியார் காட்டு மின்னாரின்னு சொல்லிட்டாரு தமிழை, ஆனால் நீங்கள் அவரை கும்பிட்றீங்க அப்படின்னா தமிழை வந்து அவர் அழிக்கிறாருன்னு தானே நீங்கள் பார்த்துருக்கணும், அவரை ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற டோனில் நிர்மலா கேட்குறாங்க. தளபதி என்ன கேட்குறாருன்னா,
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பெரியாரை வந்து நாங்கள் கும்பிட்றது தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தட் மீன்ஸ் நீங்கள் கரெக்டு. தமிழ் அழிக்க யார் வந்தாலும் அவங்கள நாங்கள் வந்து கொண்டாடக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஹிந்தி மொழி மட்டும் உள்ளே கொண்டு வரீங்களே, அது எந்த வகையில் நியாயம்? அப்போ அது தப்பு தானே. அப்போ அதையும் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றத இந்த டோனு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ளஸ் என்னன்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் பல முரண்களை கடந்தும் பெரியாரை கொண்டாடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தருதலை சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதே தான். புரியுதுங்களா இல்லையா? பெரியாருடைய எத்தனையோ கெட்ட விஷயங்கள் முரண்களை மறந்து அவர் சொன்ன சில நல்ல விஷயங்களை தான் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டு அவர் கொள்கை தலைவராக வச்சு கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஒரு மொழி மட்டும் படித்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நார்த் இந்தியாவை சுட்டி காட்டுறோம். பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு மொழி தாண்டா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியல, உங்களுக்கு ஹிந்தி தவிர வேறு எதுவும் தெரியல, அதனால் வந்து நீங்கள் வந்து அன்எஜுகேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம்ல. இதே விஷயம் இப்போ வெறும் தமிழ் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு வெளியே போய் எப்படி பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ நம்ம எல்லாரிடத்தையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நமக்கு பன்மொழிகள் தேவைப்படுது. நமக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒன்று. ரெண்டாவது, ஒரு மொழி மட்டும்தான் ஒரு நாட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் அந்த நாட்டில் பேச்சு மொழியாக ஒன்று இருக்குது, அது மீன்ஸ் மதர் டங்காக ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் மொழியாக ஒன்று இருக்குது. அப்படின்னும் போது இங்கிலீஷை வந்து கம்யூனிகேஷன் மொழியாக நம்ம பிரிட்டிஷ் காலர் போன காலகட்டத்திலேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒருவேளை நம்ம இங்கிலீஷை விட்டுருந்தோம் அப்படின்னோம்னா சப்போஸ் அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க லாங்குவேஜ் மட்டும்தான் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்க முடியும். அவங்க இங்கே இருந்து அடுத்த ஸ்டேட்டில் போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால தான் இங்கிலீஷை டோட்டலாக எல்லாரும் பேசுகிற ஒரு மொழி எடுத்துட்டாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மொழியோ கேரளாலேயோ மற்ற இடத்துலையோ போய் திணிக்கும் போது எப்படா நீ என் மொழி வந்து திணிக்கலாம்னு கேட்பான். ஆனால் இந்தியாவிலேயே இல்லாத மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். அப்போ அந்த ஆங்கிலம் வெளியிருந்து வர ஒரு மொழியை நம்மளை பல வருடமாக ஆண்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட மொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம் கம்யூனிகேஷன் மொழி அப்படின்றனால எல்லாருக்குமே அது பொதுவான மொழி ஆகிட்டனால யாருமே ஆங்கிலத்தை எதிர்க்கலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற மொழியை நம்ம எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய மொழியை நீ அழிச்சிட்டு உன்னோட மொழியை கண்ட்ரியில் இருக்க இன்னொரு ஸ்டேட் மொழியை ஏன் நான் பேசணும் அப்படின்றதான் கேள்வி. எனக்கு பொதுவாக வேர்ல்டு வைடாக நான் பேசுகிறதுக்கு ஒரு மொழி இருக்கா, ஆங்கிலம் இருக்கா, ஓகே, ஃப்ரெஞ்சு இருக்கா, கற்றுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அழிக்க முடியாது, அவங்க அங்கேருந்து இங்கே வர முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் இப்போ அப்படி கிடையாது. இந்தியா அப்படின்னும் போது ஸ்டேட்டு, நீ அங்கேருந்து இங்கே வருவேன், நார்த்துலேருந்து எல்லோரும் இங்கே வந்து ஏறிட்டிங்கன்னா நாங்கள் இங்கே போவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்கான ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாகவே இந்த விஷயத்தை பெரியார் அவர்கள் ஓகே, ஒருவேளை காட்டுமிராண்டி மொழி தமிழை மட்டும் நீ படிக்காமல் மற்ற மொழியும் படின்னு அவர் சொன்னது நல்ல விஷயந்தான். பட் அவர் சொன்னது காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது பல பேருக்கு தப்பாக தெரிந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அஃப்கோர்ஸ் தமிழ் இஸ் அ காட்டுமிராண்டி மொழி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் வந்து தோன்றிய மொழி தமிழ் மொழி, இன்னை வரைக்கும் இருக்கக்கூடிய மொழி. ஸோ வி ஹாவ் டு ப்ரௌட் ஸ்டில் வி ஆர் லிவிங் இன் அ ஏஜ் ஃப்ரம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு தான் நம்ம பேசணும். எனது ஆதி காலத்தில் இருந்து இன்றைக்கும் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க முன்னாடி கெத்தா தெம்பா தைரியமாக. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் தாய்மொழி தமிழ், அதை நாங்கள் விடலை. ஆனால் எங்களுக்கு வேண்டிய மொழியை நாங்கள் கற்றுக்குறோம், மற்ற மொழியை நாங்கள் தொடலை அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த காட்டுமிராண்டி மொழியை விட்டு நீ மற்ற மொழியை மட்டும் படி, தமிழை மட்டும் ஒழித்து விடுன்னு சொல்லியிருந்தான்னா நம்ம அதை வந்து பேச்சு பொருளாக எடுத்துக்கலாம். பட் அவர் பேசினதே தமிழ் தானே பேசினார், தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட தமிழ் தானே பேசி எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ தமிழ் கூட மற்றொரு மொழி ஆங்கிலத்தை படி அப்படின்றாரு. ஸோ அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ கரெக்டு தான். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் காட்டுமிராண்டின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் தமிழ் இஸ் காட்டுமிராண்டி மொழி. என்ன அசிங்கம், ப்ரௌட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் இன்னும் பேசுகிறேன்டா அதை. மற்ற மொழியெல்லாம் அழிஞ்சு போச்சு, சமஸ்கிருதம் அது இதுன்னு ஏகப்பட்ட மொழிகள் அழிஞ்சு போச்சு. ஸோ தமிழ் அழியாமல் இருக்குல்ல. ஸோ வி ஹாவ் டு ப்ரௌட். ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம உள்வாங்கி தான் வந்து பல அரசியல் வேலை பண்ண வேண்டியிருக்கு. பட் இவங்களுக்கு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எப்படா விஜய் தாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்கள் அதான் சொன்னோம், நாங்கள் கத்தும்போது நாங்கள் 1.5 மாதமாக கத்துறோம், எங்களுக்கு நீ ஒரு ரிப்ளை கொடுக்கல, பெரியாரை பற்றி பேசினதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கல. ஆனால் நீ இன்றைக்கி நிம்லா பற்றி பேசும்போது பதிலடி கொடுக்குறியே, அப்படி அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்றாங்க. அந்த பயம் இருக்கணும்னு சொன்னவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறேன், உங்களை பார்த்து பயம் அப்படின்ற ஒன்று கிடையாது. நீங்கள் எங்களுக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்றதான் இங்கே மேட்ரு. நீ 1 மாதமாக கத்துன, யார் சீமான் 1 மாதமாக கத்துன, உன்னுடைய பேச்சு குரல்
தமிழ்நாடை தவிர வேறு எங்கேயாவது போய் சேர்ந்துருக்குமா? சேர்ந்துருக்காது. ஆனால் ஒத்த ட்வீட்டுக்கு மொத்த இந்தியாவும் அலறுது இன்றைக்கி டிவிக்கு போட்ட ட்வீட்டுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் எங்கே யாரை எப்போ தாக்கணும்னு தளபதிக்கு தெரியும். உன்னாலாம் வந்து சொரிய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பிகாஸ் யூ ஆர் வேஸ்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிகே பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். ஒன்று திமுக, இன்னொன்று பிஜேபி. ஒன்று ஸ்டேட்டு, ஒன்று சென்ட்ரலு. இவங்க தான் எங்கள் டார்கெட்டை ஒழிய இந்த அல்லு சில்லு நான் கீழே வந்து காலை பிடிச்சிட்டு தொங்குற ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ரோட்டில் போகும்போது நாய் குலைக்குது, நம்ம திருப்பி குழப்பமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் அவ்வளோதான்டா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்கள் குலைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்றோம் நாங்கள். நீங்கள் குலைச்சிக்கிட்டே இருங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் போய்கிட்டு வந்துட்டு இருப்போம். குலைக்கிறதோடு நிறுத்திக்கணும். கடிக்கிறதுக்கு வந்தேன்னு வச்சுக்க தாட பேந்துடும். என்னது? தாட பேந்துடும். அது மட்டும் மறந்துடாதீங்க. தூரமாக நின்று எவ்வளோ குலைக்கணுமோ குலைச்சிக்க. நாங்களும் பார்த்துட்டு போயிடுவோம். கடிக்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. எனியோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்றதை விட இந்த வீடியோ உண்மையாலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன பண்ணுங்கள். அவ்வளோதான். See you on another video. Love you all. Take care. Bye bye.